ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பீஸா ரெசிபி போட்டிருக்கேன். இது வந்து சப்பாத்தியில் செஞ்ச பீஸா. இந்த சப்பாத்தி பீஸா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மீந்து போன சப்பாத்தியோ அல்லது ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியோ எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் வந்து எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். இது மட்டும் போதும். அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க, சப்பாத்தியை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக. இப்போது சப்பாத்தியை வந்து எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டொமேட்டோ கெச்சப்பை மட்டும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடுங்க. சப்பாத்தி ஃபுல்லாக வந்து இது தடவுங்க. ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வரிசையாக சேர்த்துக்கலாம். குடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடைமிளகாய் சேர்க்குறதா இருந்தால் லைட்டாக வதக்கிட்டு சேருங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வரிசையாக சேர்த்துக்கோங்க. சீஸ் பார்த்திங்கன்னா மொசரெல்லா சீஸ் தான் இதுக்கு சேர்ப்பாங்க. அது வந்து கிடைக்காதனால நான் நார்மல் சீஸ் வந்து யூஸ் பண்ணுறேங்க. மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். இது இல்லாதவங்க சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாவை லைட்டாக கிரில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மெல்ட் ஆகிருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சுட சுட பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கோல்டுனால அப்படி இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸா கட்டரை யூஸ் பண்ணி 4 பக்கமும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச பீஸா. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.